த லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். மோத்தின் சரித்திரம் முதலாவது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் 5 வசனம் தாங்க. இந்த போர்ஷன் எடுத்து வச்சுக்கிங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த கதை என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனில் என்ன பார்த்தோம், எலிமெலேக் இருக்கார். அவர் இதில் யூதேயா தேசத்தில் பஞ்சம் வந்தோடனே மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. மோவாப் தேசத்தில் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டுருக்க நேரத்தில் திடீர்னு எலிமெலேக் இறந்து போயிடுறாரு. அடுத்து நகோமி அவரோட 2 குமாரர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. மோவாபிய பெண்கள் திருமணம் செய்கிறாங்க. ஏன்னா மோவாப் தேசத்தில் இருக்காங்க, அங்கே உள்ள பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பொண்ணுகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அது திருமணம் முடிந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. வாழ்க்கை அவங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது 10 வருஷத்துக்கு கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, மகன்கள் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, மக்லோன் கிளியோன், அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. நகோமி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு ஹஸ்பண்ட் இருந்தார், அவர் இறந்தப்போ சரி மகன்களாவது நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சி திருமணம் முடித்து வச்சுருக்காங்க அந்த மோவாபி பெண்களை. ஆனால் அதுவும் நிலைக்கலை, மகன்களும் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. அதே சமயத்தில் இது சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அவங்க யூதேயா பெத்லெகேம்லேருந்து கிளம்பி இங்கே மோவாபி தேசத்துக்கு வந்தாங்க இல்லையா. அப்போ இப்போ செய்தி கிடைக்குது, பரவாயில்ல கர்த்தர் யூதேயா தேசத்தில் இருந்த மனிதர்களுக்கு ஒரு இரக்கம் பாவித்தார், அங்கே பஞ்சம் இல்லை, இப்போது அந்த தேசம் சுபிக்ஷமான தேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அப்போ நகோமி என்ன நினைக்கிறா, சரி நம்ம இங்கே வந்தோம், கணவன் குழந்தைகளோடு வந்தோம், 2 கணவனும் 2 குழந்தைகளுமே கூட தன்னுடைய மகன்களை இறந்து போயிட்டாங்க. சரி நம்ம ஜனங்களை பார்த்தாவது போவோம், அங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கிளம்புறா. திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யூதேயா தேசத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு நகோமிக்கு ஒன்று தோணுது, ஏம்மா நீங்கள் இந்த ஊருக்காரங்க எப்படி எனக்கு என்னோடய ஊருக்கு போகணும்னு இருக்கோ, அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இங்கேருந்து எதுக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு தோணும். அதனால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பன்கிட்ட போங்க, உங்கள் கணவர் தான் இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால் நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து சந்தோஷமாக உங்கள் தாய் தகப்பன்கிட்ட போனால் அவங்க உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க